welcome our beloved HOD Dr. Ramalingam, staff members, and students for today's seminar. Welcome you all. Also, I wish the program a grand success. Here come the chief guest profile, Ms. D. Jyotishri, Assistant Engineer, Developer Data Consultant Service. She performed good Seminar 1 and Seminar 2. She get offer a Tata Consultant Service with readiness incentives of rupees 40,000. May I now invite the guest of honor to take over the session. Thank you. Am I audible? Yes, ma'am. Audible. Thank you. Thanks for the principal, HOD, department staff members for letting me to give the seminar today. It's very proud moment on being a guest to the junior people to give a seminar. Now we can continue to the seminar topic, importance of user interface designing. Anybody can answer what is a user interface? General answer. Anybody or wishing to answer? Okay, I would continue it. I would like to continue the session by giving a paper presentation. Are you able to see the paper presentation? Hello. Yes, ma'am. Clear-ஆ இருக்கு. ஓகே. இப்போ வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன, அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ், அது ஏன் டிசைன் பண்ணுறோம், அதில் இருக்க ஜாப் ஓப்பனிங்ஸ், அதில் இருக்க கரண்ட் ட்ரெண்ட்ஸ். யூசர் இன்டர்ஃபேஸ் பண்ணணும்னா அதுக்கு என்னென்னா நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், என்ன வந்து நம்ம நாலேஜ், டெக்னிக்கல் நாலேஜ் நம்ம கெயின் பண்ணியிருக்கணும். இதை பற்றி தான் நான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா பார்க்குறோம் இல்லையா, ஒவ்வொரு அப்ளிகேஷனும் வந்து யூசர் கிட்ட எப்படி இன்டராக்ட் பண்ணுது, அந்த வியூ டிஸ்பிளே ஸ்க்ரீன், சிம்பிளாக சொல்ல போனோம்னா நம்மளோட டிஸ்பிளே ஸ்க்ரீன் தான் நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ். முதல்ல வந்து நமக்கு இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும், அப்ளிகேஷன்ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போதான் நமக்கு வந்து கரெக்டாக நம்ம எந்த டைப் ஆஃப் அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறோம் அப்படின்ற ஐடியா நமக்கு கிடைக்கும். 3 அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் மேஜராக இருக்குது. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன். ஆப்வியஸாக டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் வேர்ட் பேட், நோட் பேட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அது. வெப் அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் எந்த வெப்பேஜ் பார்த்தாலுமே எல்லாமே வெப் அப்ளிகேஷன் தான். மொபைல் அப்ளிகேஷன் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆர் மேக்ஓஎஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ், ஆப்ஸ், இது 3 தான். இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெப் அப்ளிகேஷன் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் ஒரு வெப் அப்ளிகேஷனை நீங்கள் ஈஸியாக ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷனை மொபைல் அப்ளிகேஷனாகவும் உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்ண யூஐயோட இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷனே கிடையாது. எந்த ஒரு அப்ளிகேஷன்லையுமே வெறும் வந்து பேக் எண்டை வச்சுட்டு ரன் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு ஃப்ரண்ட் எண்ட், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கண்டிப்பாக தேவை. யூசர் இன்டர்ஃபேஸ் யூஐ நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும். அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ண திரும்ப யூஸ் பண்ணணும்னு நினைக்கணும். அந்த மாதிரி இருக்கணும் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணால் மட்டுமே தான் நீங்கள் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அந்த அப்ளிகேஷன்லன்னு தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பாக, இது வந்து பேசிக்காக நான் சொல்கிறேன், இன்னுமே நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலாக அந்த 3 விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து ரொம்ப பேசிக்.
அப்ளிகேஷன்னா சொன்ன மாதிரி கண்டிப்பா ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், சர்வீஸ் கால்ஸ், பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி தான் இந்த சர்வீஸ் கால். நீங்க ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அனுப்புறீங்க இல்லைங்களா, அந்த ஒரு விஷயம் தான் சர்வீஸ் கால் பண்ண போகுது. இதுல வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து நீங்க பாக்குற வியூ, நீங்க வந்து ஃபுல் என்னென்ன எலமெண்ட்ஸ் நீங்க ஒரு வெப்பேஜ்ல என்னென்னலாம் பாக்குறீங்களோ அதுதான் வந்து ஃப்ரண்ட் எண்ட். பேக் எண்ட் வந்து பின்னாடி அவங்க டேட்டா மேனிப்புலேஷன் பண்றாங்க இல்லையா, நீங்க கொடுக்குற டேட்டா. எக்ஸாம்பிளுக்கு வெரி வெரி ஈஸி எக்ஸாம்பிள், உங்களோட ரிசல்ட் வந்து நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா, நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து உங்க ரோல் நம்பர் அப்புறமேட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் கேப்சா என்டர் பண்ணீங்கன்னா அந்த சர்வீஸ் கால், ஒரு ஏபிஐ கால் ஒன்று ரெக்வஸ்ட் கால் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்ட்க்கு போகும். அந்த பேக் எண்ட்ல அந்த ஒரு query வச்சிருப்பாங்க, என்ன ரோல் நம்பர் என்ன டேட் ஆஃப் பர்த், இதை வில் செக். அதுக்கப்புறமேட்டு செக் பண்ணி அவங்க வந்து உங்களுடைய ரிசல்ட்டை வந்து ரெஸ்பான்ஸா திருப்பி அனுப்புவாங்க. அது மறுபடியும் ஃப்ரண்ட் எண்ட்ல டிசையர்டு என்ன மாதிரி டிஸ்பிளே பண்ணணும்னு அவங்க கோடிங் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம் ஃபார்ம்ல ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் பேசிக். இது இப்படிதான் ஒரு அப்ளிகேஷனும் ஒர்க் ஆகுது. இதுல வந்து யூஐ வந்து ஒரு மேண்டேட்டரி பார்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆடியன்ஸ், டார்கெட் ஆடியன்ஸ். நமக்கு தெரியணும் யார் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன ப்ரொஃபைல், இப்போ உதாரணமா வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு யுடெமி அப்படின்ற கோர்ஸ் எஜுகேஷன் வெப்சைட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, யுடெமி வந்து நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, ப்ரொஃபஷன்ஸ், ஐடி ப்ரொஃபஷன்ஸ் கூட இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் அதை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், லேர்ன் பண்ணணுன்ற ஸ்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு வெப்சைட்டையும் அவங்க டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்னா பிகினர் லெவல், கொஞ்சம் ப்ரொஃபஷனல்ஸ்னா இன்டர்மீடியட் லெவல், அதுவும் கொஞ்சம் நல்ல ஸ்கில்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்னா தே வில் கோ ஃபார் அட்வான்ஸ்டு லெவல் கோர்சஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய அப்பதான் வந்து நமக்கு நம்மளுடைய வெப்சைட் இல்லை நம்ம அப்ளிகேஷனை பார்க்கறதுக்கு நிறைய யூசர்ஸ் வந்து வருவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து யூடியூப் கிட்ஸ். இதை நான் ஜென்ரலாக எடுத்திருக்கேன், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கலாம். ஆன்லைன்ல கிட்ஸ் தீம் பேஸ் பண்ண ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம் தான் இது. இது வந்து ஒரு அப்ளிகேஷன் எப்படி எல்லாம் இருக்கணும், ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து காம்ப்ளெக்ஸான எந்த ஒரு பட்டனும் காம்ப்ளெக்ஸா நேவிகேட் பண்ணி போற விஷயத்த உங்க அப்ளிகேஷன்ல நீங்க வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து என்ன பிளாட்ஃபார்ம் நீங்க வந்து என்ன பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்றீங்க, என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன் அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து லெவல் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னா நம்ம என்னென்ன அப்ளிகேஷன்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம். அந்த சர்வீஸ் மேபி இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு டிக்கெட், ரயில்வே டிக்கெட் ரிசர்வ் பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் அதுவுமே ஒரு அப்ளிகேஷன் தான். அதுல வந்து டிக்கெட் புக்கிங் சர்வீசஸ், டிக்கெட் கேன்சல் பண்ற சர்வீசஸ், சீட் வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து செக் பண்ற சீட் வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்றது ஒரு சர்வீஸ் தான். இந்த மாதிரி நம்ம ப்ரொவைட் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற எசென்ஷியல் சர்வீசஸ் நம்ம கொடுக்கணும். தேர்ட் பார்ட்டி இன்டகிரேஷன்ஸ் அப்படின்னா நீங்க வேற ஏதாவது இப்போ வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்டகிரேட் பண்றீங்க. உதாரணமா இப்போ வந்து ஒரு வெப்சைட்ல வந்து கிளிக் பிலோ லிங்க் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து வேற ஒரு வெப்சைட்க்கு நேவிகேட் பண்ணி போகும். மேபி அது ஒரு வெப்சைட்டா இருக்கலாம், வேற ஒரு அப்ளிகேஷனா இருக்கலாம், ஒரு யூடியூப் லிங்கா கூட இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து உங்க கூகுள் மீட்டே சொல்லலாம். ஜிமெயில வரக்கூடிய லிங்க்கை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கூகுள் மீட் என்ற அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு டைரக்ட் ரீடைரக்ட் பண்ணது இல்லைங்களா. அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி கூகுள் ஜிமெயில்ன்றது தனி, கூகுள் மீட்ன்றது தனி, பட் வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இன்டகிரேஷன் தராங்க இல்லைங்களா, அந்த விஷயம். இது எல்லாமே நம்ம அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம வந்து கரெக்டா வந்து நான் வந்து வச்சிருக்கணும். இல்லை இதுல எது ஒன்று இல்லைனாலும் நம்ம அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது, ஒர்க்கிங்ல ஃபெயிலியர் நடந்துடும். அதை நம்ம அந்த மாதிரி வராம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து யூஐ யூஎக்ஸ் ரெண்டு டேர்ம் இருக்கு இதுல. யூஐ அப்படின்னா என்ன, யூஎக்ஸ் அப்படின்னா என்னன்னா, யூஐ வந்து நம்ம பார்க்குறோம், ரொம்ப அட்ராக்டிவா பார்க்குறோம் இல்லையா, அது மட்டும்தான் யூஐ. யூஎக்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு வெப்சைட் அவங்க ப்ரௌஸ் பண்றாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நீங்க மொபைல்ல வந்து குரோம்ல வந்து யூடியூப் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல.
இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். யூடியூபை ஒரு மொபைல்ல யூடியூப் அப்ளிகேஷனா நீங்க பண்ணீங்க, அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி நீங்க யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். அதுவே நீங்க குரோம்ல போயிட்டு யூடியூப் அடிச்சு அதுல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த ஒரு இது நான் அதை நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ஆப்புக்குள்ள போனா மட்டும்தான் நல்லா கிடைக்கும். அந்த மாதிரி அதனால தான் எல்லாரும் வந்து அந்த ஆப் வந்து மேண்டேட்டரியா ஃபோன்ல வச்சிருக்காங்க, எல்லாருமே போய் பார்க்குறாங்க, யூஸ் பண்றாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து அதை தரதுனால தான் அந்த அப்ளிகேஷனுக்கு போறாங்க. இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, இது ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான் நான் சொல்றேன். அப்படி அப்படி லுக் அண்ட் ஃபீல் இருந்தா மட்டும்தான் யூசர் வந்து திரும்ப திரும்ப அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பதான் உங்க அப்ளிகேஷன் வந்து நல்லா ரன் ஆகும். அது அந்த இது வந்து நம்ம கொடுக்கணும். இல்லை அப்படின்னா வந்து நம்ம அப்ளிகேஷன் அப்பயுமே ஃபெயில் ஆயிடும். நம்ம வந்து ஃபெயிலியருக்கு நம்ம கொண்டு போக கூடாது நம்ம அப்ளிகேஷனை. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ உங்க ஸ்க்ரீன்ல வந்து ரெண்டு இது ரெண்டு ஃபார்ம், ஆக்சுவலாக இது வந்து ஃபார்ம் தான். ரெண்டு இமேஜ் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு இதுலேயுமே வந்து ரெண்டுமே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், இதே ரைட் சைடில் அதே தான் கேட்குறாங்க. இமெயில் பாஸ்வேர்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். வந்து நீங்களாக ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க அப்ளிகேஷன் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா இல்லை ரைட் சைடில் இருக்கிற இந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்ற இருக்கிற அந்த ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த ஒரு டிசைனை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க. பிகாஸ் நானாக இருந்தேன்னா நான் வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலில் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு இருந்த லெஃப்ட் சைடில் இருந்ததை வந்து நான் எடுத்து போட்டு பண்ணியிருப்பேன். நவ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நான் மட்டும் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்ளிகேஷன் ஒன்ஸ் நான் ரெடி பண்ணேன் அப்படின்னா நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க எல்லாருக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக நான் வந்து இந்த ரைட் சைடில் இருக்க டைட்டில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த ஸ்க்ரீனுக்கு தான் நான் போவேன். நீங்களா இருந்தீங்கன்னா என்ன ஸ்க்ரீனுக்கு போவீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே நீங்கள் என்ன டெவலப் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் தேவைப்படும். கண்டிப்பாக அந்த ஸ்கில் இருந்தால் மட்டுமே நீங்கள் உங்களால் வந்து ஒரு அப்ளிகேஷனோ நீங்கள் எது டெவலப் பண்ணுறீங்களோ என்ன நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறீங்களோ அதில் வந்து உங்களால் சக்சீட் ஆக முடியும். யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான பேசிக் ஸ்கில்ஸ் இருக்குது. கோடிங், இன்னொன்று கிரியேட்டிவ்னஸ். கோடிங்கில் வந்து உங்களை நான் வந்து எல்லா கோடையுமே அப்படியே மெமரைஸ் பண்ணி டக்கு டக்குன்னு வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. நான் இங்கே அதை தெளிவாக சொல்லிக்கிறேன். கோடிங் தயவு செய்து யாருமே மனப்பாடம் பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கோட் இந்த லைன் என்ன பண்ணுன்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா கோடையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி எல்லா லைன் ஆஃப் கோடையுமே மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நெக்ஸ்ட் கிரியேட்டிவ்னஸ். யூசர் இன்டர்ஃபேஸில் கிரியேட்டிவ்னஸ் அப்படின்னா அனிமேஷன், கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் ஏதாவது நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இன்னோவேட்டிவாக நீங்கள் டிசைன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரியேட்டிவ்னஸ் இருக்கணும் உங்களுக்குள்ள. இந்த ரெண்டு பேசிக் ஸ்கில்ஸ் தேவைப்படுது. இது ஆக்சுவலாக இதுதான் இது வரைக்கும் நான் இந்த 1.5 இயர்ஸ்ல லேர்ன் பண்ணிக்கிட்டது. இந்த ரெண்டு ஸ்கில்லுமே கண்டிப்பாக இருக்கணுன்றது தான். கோடிங் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அரேனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ரிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அரே ஆப்ரேஷன்ஸ், ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ், லிஸ்ட் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், கண்டிஷன்ஸ் இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஸ்விட்ச் கேஸ் கண்டிஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி சிம்பிள் கான்செப்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே உங்களால் நல்லாவே ப்ரொசீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக டிசைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த 3 விஷயத்த வந்து நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். ஓப்பன் சோர்ஸ் டிசைன்ஸ் மட்டுமே அஃபோர்ட் பண்ணுங்க. நிறைய நீங்கள் ஆன்லைன்ல இன்னைக்கு தேடி கிடைக்காதது எதுவுமே கிடையாது. நீங்கள் போய் நீங்கள் உங்களுக்கு என்ன தீமில் உங்களுக்கு ஒரு பேஜ் வேணுமோ ஷியோர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டிசைன்ஸை மட்டுமே ப்ரெஃபர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் அப்படி பண்ணதை அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் அதில் என்ன டிசைன் சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அதே மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக லைசன்ஸ் இஷ்யூஸ் வரும். நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும். இது வந்து
இப்போ வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலாக உங்களுக்கு எந்த இஷ்யூமே ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒன்ஸ் இதையே வந்து ஒரு கெரியராக எடுத்துட்டு பண்ணும்போது அங்கே உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் வரும், லைசன்ஸ் இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி இன்னைக்கு ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸ் வந்துடுச்சு படிக்கிறதுக்கு. நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். நிறைய நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. பட் எல்லா வெப்சைட்லையுமே தியரட்டிக்கல் பார்ட் நீங்கள் சும்மா ஜென்ரலாக தியரியாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் எனி வெப்சைட் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. எந்த வெப்சைட்ல உங்களுக்கு சிம்பிள் இங்கிலீஷ் சொல்றாங்க நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பட் கம்மிங் டு த கோடிங் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் ரைட் பண்ணுறதுக்குமே சில ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்கள் கோடை வந்து ரைட் பண்ணணும். உங்கள் இஷ்டத்துக்கு எந்த ஒரு கோடிங்குமே நீங்கள் ரைட் பண்ணக்கூடாது. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கரெக்டான அந்த லைன்ஸ் கரெக்டான அந்த சின்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பேஸ் பண்ணி தான் நீங்கள் ரைட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்ஸை மட்டும்தான் ரெஃபர் பண்ணணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லேர்னிங். இப்போ வந்து இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டேன் என்னென்ன பண்ணணும், யூசர் இன்டர்ஃபேஸ்னா என்ன, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஸ்கில் தேவைன்னு சொல்லிட்டேன். லேர்னிங் எப்போவுமே வந்து லேர்னிங்க்கு வந்து ஐடியாவே இப்போ வந்து நான் படிக்கும்போது எல்லாருமே சொன்னாங்க. பட் எனக்கு வந்து பர்சனலாக அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லைன்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன், சும்மா ஏனோ தானோன்னு விட்டுட்டேன். பட் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் எடுத்து நீங்கள் இதை ப்ரொசீட் பண்ணணும். அவேர்னஸ் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் எந்த பாத்தில் நம்ம போய் படித்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இன்னைக்கு ஆன்லைனில் நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ்லாம் இருக்குது படிக்கிறதுக்கு. நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கனாலே கூகுள் பண்ணிங்கனாலே தெரியும். பட் எது ரைட்டான பார்த்து எனக்குமே வந்து நான் படிக்கும்போது எனக்கு அது தெரியாது. நான் ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இதுதான் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து லெவல் 1, இது ரெண்டுமே பேசிக்ஸ் லெவல் தான். லெவல் 1 வந்து நீங்கள் HTML, CSS, JavaScript இந்த மூணுமே கட்டாயம் படிச்சிருக்கணும் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்ணுறதுக்கு. ஒரு பேசிக்கான ஒரு அப்ளிகேஷன் சும்மா எம்டி டம்மி அப்ளிகேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மூணுமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இல்லை HTML உங்களுக்கே தெரியும், டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணுறோம். CSS டிசைனுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஏதாவது சின்ன சின்ன டேட்டா மேனிப்புலேஷன் யூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் வந்து இதோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒன்ஸ் இந்த மூணுத்துலேயும் நீங்கள் வந்து இந்த மூணுமே அப்படியே 100% படிக்கணும் அப்படின்னு சொன்னால் கிடையாது. கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். ஓரளவுக்கு உங்களால் வந்து இந்த மூணுத்தையுமே கொடுத்தா உங்களால் கெஸ் பண்ண தெரியணும். இந்த கோடி தான் பண்ணுதுன்னு தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் லேர்னிங். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லேர்னிங்கில் வந்து நீங்கள் ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எடுத்து படிக்கணும். ஃப்ரேம் ஒர்க்ஸில் நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. நான் வந்து இங்கே வந்து இந்த ரெண்டு தான் இப்போ நான் வந்து ஆங்குலர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், ரியாக்ட் ஜேஎஸ் இப்போ கரண்ட்டாக அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதனால இந்த ரெண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு ஓகே, அது ஓகே டன், இது இந்த ஃப்ரேம் ஒர்க் நம்ம வந்து படிக்கலாம் ப்ரொசீட் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பூட் ஸ்டாப் வந்து ஏன் பூட் ஸ்டாப்க்கு போகிறோம், நீங்கள் சிஎஸ்எஸ்ஸே இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். பட் ஏன் பூட் ஸ்டாப்புக்கு போகிறோம் அப்படின்னா உங்களுடைய டிசைன் ஒர்க்கை வந்து டிசைனிங் மீன்ஸ் எலமெண்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணுற ஒர்க்கை வந்து உங்களுக்கு ஹாஃப் டு ஹாஃப் ரெடியூஸ் பண்ணிடும். அப்படியே நீங்கள் சிஎஸ்எஸ்ல வந்து ஒரு பட்டன் வந்து எப்படி இருக்கணும், பட்டனோட கார்னர் எப்படி இருக்கணும், கலர் எப்படி இருக்கணும், அந்த பட்டனுடைய வித்து ஹைட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனையும் நீங்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் பூட் ஸ்டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து பட்டன் அதுவே வந்து நிறைய பூட் ஸ்டாப்பில் வந்து பட்டன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட்டன் ப்ரைமரி, பட்டன் டேஞ்சர் அப்படின்னா அந்த பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும். பட்டன் ப்ரைமரினா அந்த பட்டன் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். கார்னர் எட்ஜ் ரவுண்ட் கார்னர் பட்டன் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஃபீச்சரை மட்டும் டைரெக்டாக அந்த லைன் அந்த பர்டிகுலர் கோடிங் அந்த லைனை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணாலே உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் டிசைன் ஸ்டைல் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிடும். அதனால தான் பூட் ஸ்டாப்க்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப் ஸ்கிரிப்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும் அதை விட ஒரு அடுத்த லெவல் உங்களுக்கு டைப் ஸ்கிரிப்ட் இருக்கும். டைப் ஸ்கிரிப்ட்லையுமே சேம் நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் என்னென்ன பண்ணுறீங்களோ வேரியபிள் டிக்ளரேஷன்லேருந்து உங்களுடைய டேட்டா மேனிப்புலேஷன்லேருந்து எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அந்த இது வந்து ரன்னிங் உங்கள் ப்ரோக்ராமை வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் எடுத்துகிட்டு வருது இல்லையா, அந்த ஒர்க் எல்லாமே இந்த டைப் ஸ்கிரிப்ட்குள்ளே தான் நடக்கும்.
இதை வந்து நீங்க கண்டிப்பா இது ப்ரொசீட் பண்ணி இதுக்கு அடுத்த லெவல்னு ஒன்று இருக்கு. அது எல்லாமே வந்து எப்படின்னா, பட் நான் அதை இன்க்ளூட் பண்ணா அது இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா போகும். என்ன அப்படின்னா, ஸ்டேட் தனியா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், வெப்ல நீங்க கண்டென்ட் ரைட் பண்றீங்க அப்படின்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட், வெப் வெப் அப்ளிகேஷனே டெஸ்ட் பண்றதுக்கு டெஸ்டிங் ஆஃப் அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே ஒன் யூசர் இன்டர்ஃபேஸா உங்க கெரியரை நீங்க டிசைன் பண்ணும்போது நீங்க அப்போ வந்து அது எல்லாமே மஸ்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்ப நானுமே அதை லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த ஸ்டேஜில் தான் நானுமே அந்த லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்புறம் டெஸ்டிங் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து படிச்சுட்டு இருக்கேன். பட் ஆஸ் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலாக இருக்கிறவங்களுக்கு இந்த 2 லெவல்ஸையுமே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ்னா யூஎக்ஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் பண்றதுக்கோ ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா டெவலப்பர் சொல்றாங்க, ஜென்ரலா யூஐ டெவலப்பர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது வந்து ஸ்பெசிஃபைடா நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஜாப் இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்கன்னா இதை விட நிறைய இருக்கு. நான் வந்து சும்மா ஒரு 9 ஓப்பனிங்ஸ் கிட்ட தான் கொடுத்துருக்கேன். பட் அதுக்கு மேலேயும் இருக்கு. யூஎக்ஸ் டிசைனர்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஎக்ஸ் பார்ட்டை மட்டும் தான் பார்ப்பாரு. அவர் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த ஸ்க்ரீன்ல இந்த எலமெண்ட் போடணும் அந்த எலமெண்ட் போடணும் அதை பற்றிலாம் பார்க்க மாட்டாரு. அந்த எலமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும்தான் பார்ப்பாரு. யூஐ டிசைனர் வந்து அந்த எலமெண்ட் இப்போ வந்து ஒரு ஃபார்ம் அப்படின்னா ஜென்ரலாக நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு அந்த மாதிரி வாங்கிட்டு அதை சப்மிட் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாமே அவர் தான் வந்து டிசைன். இன்ட்ராக்ஷன் டிசைனர் மோர் ஓவர் யூஎக்ஸ் டிசைனர் பண்ற ஒரு ஒர்க்கை வந்து ஒரு ஸ்டெப் மேல வந்து பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் ஆகுது, எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் ஃபீல் பண்றாங்க. யூஎக்ஸ் ரிசர்ச்சர்ஸ் வந்து அதே மாதிரி தான் யூஎக்ஸ் டிசைனர் பண்ற ஒர்க்கை வந்து இன்னும் இன்டெப்தா அவங்க போயிட்டு அவங்களோட ஃபுல் டைம் ஒர்க்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டை கவர் பண்றதாவே இருக்கும். இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்ட் அப்படின்னா இந்த ஹோல் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனுக்கு தேவையான டேட்டா கலெக்ட் பண்றதுல இருந்து அந்த டேட்டா ஆர்கனைஸ் பண்ற வரைக்குமே அவர் ஒர்க் தான். யூஎக்ஸ் இன்ஜினியர் சேம் ஆஸ் உங்களுக்கு வந்து யூஎக்ஸ் டிசைனர்ஸ் பண்ற அந்த ஒர்க்கை தான் வந்து பண்ணாங்க. பட் ப்ரொஃபைலோடைய நேம்ஸ் தான் வேற வேற. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து யூஎக்ஸ் யூஐ இவங்க 2 பேர் பண்ற ஒர்க்கை வந்து அவரு தான் பண்ணுவாங்க. பட் வந்து மெஜாரிட்டியா வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா எண்டு டு எண்டு அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. சின்ன சின்ன பார்ட்லாம் இருக்கும் ஃப்ரண்ட் எண்ட்லேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் மாடிஃபிகேஷன்ஸ் அதை பண்ற அந்த ஒரு பர்சன் தான். ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர் அப்படின்றது வந்து ஸ்கிரிப்டிங் அவங்களுக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ்க்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்காது. பட் யூசர் இன்டர்ஃபேஸ்ல இருந்து வாங்குற டேட்டாவை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும் இல்லையா? அதை பண்றவங்க தான் ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர். யூசர் ரிசர்ச்சர் வந்து இந்த ப்ரொஃபைல் என்னன்னா இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷனை யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, என்ன மைண்ட் செட்ல யூஸ் பண்ணுவாங்க, அவங்க என்ன ப்ரொஃபைல், அவங்களுக்கு என்ன மாதிரி டேட்டா கண்டென்ட் நம்ம கொடுக்கணுன்ற இது வரைக்கும் அவங்க ரீசர்ச் பண்ணுவாங்க பேக்எண்ட்ல. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அவங்களுக்கு இது மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும்னா கூகுள் பண்ணுங்க, தாராளமாக உங்களுக்கு நிறைய ப்ரொஃபைல்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ட்ரெண்ட்ஸ்ல வந்து ஆக்சுவலாக நிறைய ட்ரெண்டுன்றது வந்து க்ரியேட்டிவிட்டி தான். பட் வந்து நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த நான் சொல்லணும். நான் எந்த ஒரு ட்ரெண்டையுமே நான் டிசைன் பண்ண ஸ்க்ரீன்ஸில் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் டிசைன் இருக்கும். அந்த டிசைனில் வி ஹாவ் டு மாடிஃபை, அதுதான் நம்ம ஒர்க்காகவே இருக்கும். பட் வந்து ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிறவங்க ட்ரெண்ட்ஸ் ஓன் டிசைன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறவங்க நல்லா ட்ரெண்டியாக கேட்சியாக க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் வந்து ஒரு 4 தான் எடுத்திருக்கேன். பட் வந்து சொல்றதுக்கு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். கிளாஸ் மார்ஃபிசம் அப்படின்றது வந்து ஷேடு, பேக்ரவுண்ட் ஷேட் வந்து மாற்றி அப்படியே வந்து உங்களுக்கு லைட்டன் பண்ணி காட்டுது. விவிட் கலர்ஸ் அப்படின்னா தீம்க்கு ஏற்ற மாதிரி தீம் பேஸ்டு கலர்ஸ் மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஸ்தெட்டிக் மினிமலிசம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் ஏஸ்தெட்டிக்ஸ்னாலே பியூட்டி பார்க்குற அந்த ஒரு அப்பியரன்ஸ் தானே. ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது, இந்த எலமெண்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணால் கண்டிப்பாக வந்து யூசர் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாலஜியில் வச்சு டிசைன் பண்ணுறது தான். பட் வந்து மினிமலாக இருக்கணும். ரொம்ப கொச்சன்லாம் போட்டெல்லாம் டெவலப் பண்ணக்கூடாது. ஜியாமெட்ரிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா
உங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஜாமெட்ரிக்கலா ரெக்டாங்கிளா இல்லை ஸ்கொயரா வந்து செப்பரேட் பண்ணி அதில் உங்களுடைய ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் என்ன எலமெண்ட் வச்சுருக்கீங்களோ டிஸ்பிளே பண்ணுறது. செக்மெண்ட்டாக சொல்லப்போனால் அவங்க செக்மெண்ட்டாக பிரித்து வச்சு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஒரு பேஜை ஒரு என்டையர் பேஜை வந்து நம்ம செக்மெண்ட்டாக டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரெண்ட்ஸ் இருக்குது. வேணும்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு வேலை நீங்கள் டெவலப் பண்ணுற இப்போ கரண்ட்டாக ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சின்னதாக டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களோட ட்ரெண்டை நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணி அப்படியே இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது புதுசாக க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி டெவலப் பண்ணிங்கனாலும் அது கூட ஒரு ட்ரெண்டு தான். அது கூடமே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து என்னுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் டாபிக்கோட ஃபைனலுக்கே வந்துட்டோம். இப்போ பெரிய டிஸ்கஷன் இருக்குது. யூஐ டிசைன்ஸ் அண்ட் டிசைனர்ஸ் வந்து ஆட்டோமேட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குன்னா ஆன்சர் தெரிஞ்சா தயவுசெய்து அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. எஸ் ஆர் நோ உங்களுக்கு தெரிஞ்சா. ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. நம்ம சீனியர் அக்கா தான், சரிங்களா? நீங்க ஃப்ரீயா இன்ட்ராக்ட் பண்ணலாம். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. எஸ் ஆர் நோ. எஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஏன் எஸ்ன்னு ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க, நோன்னு சொன்னீங்கன்னா என்ன ஒரு ரீசன் நோக்கு அது மட்டும் சொன்னா போதும். அது தப்பா கூட இருக்கலாம், பரவாயில்ல. ஓகே, நம்மளே வந்து ஆன்சரை நானே வந்து ரிவீல் பண்ணிடுறேன். யூஐ டிசைன்ஸ் அண்ட் டிசைனர்ஸ் டு பி ஆட்டோமேட்டட் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு வந்து நம்மளுடைய டெக்னாலஜியில் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கு அந்த மாதிரி டெக்னாலஜி தான் இப்போ வளர்ந்துட்டே இருக்குது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். இப்போ வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும் ஐவிஆர்எஸ் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் வந்து இருக்குது. அந்த சர்வீஸ் வந்து எவ்வளோ பேர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் வீட்டில் சின்ன கேஸ் புக்கிங் பண்ணுறதுலேருந்து அந்த சர்வீஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐவிஆர்எஸ் சர்வீஸ் அப்படின்றது வந்து ஒரு டெலிகாலிங் சர்வீஸ் தான். 24/7 365 டேஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்வீஸ் தான். ஒரு நார்மல் டெலிகாலிங் பண்ணுறவங்க அவங்களே வந்து அந்த சர்வீஸை வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு ரெக்கார்டட் வாய்ஸில் வந்து உங்ககிட்ட பேச போது அந்த வாய்ஸ் பேசிட்டு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை அந்த வாய்ஸ் பேக்எண்டில் அவங்க என்ன கோட் எழுதியிருக்காங்களோ அந்த கோட் கெட் பண்ணி அவங்க அதை வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சுப்பாங்க. பட் வந்து ஃப்ரண்ட் எண்டில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு அந்த ரெக்கார்டட் வாய்ஸ் தான் இருக்க போகுது. டெலிகாலிங்கே இப்படி வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு கஸ்டமர் சப்போர்ட்டில் இருக்கிற அத்தனை பேரையுமே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த சிஸ்டமை அங்கே எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியிலுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து சப்போர்ட்ல எந்த ஒரு ஒர்க்குமே எங்களுக்கு வந்து சப்போர்ட்ல வந்து 24/7 ஒரு ஹியூமன் பவரால ஒர்க் பண்ண முடியாது. அதுதான் ரியல் ட்ரூத். அப்போ வந்து சப்போர்ட்ல பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டா எங்களுக்கு 24/7 எங்கள் ஒர்க்கும் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு தரக்கூடிய சம்பளம் வந்து எங்களுக்கு வந்து அதுவே எங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டாக வரும். அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து சேலரி தானே தராங்க. அந்த சேலரி வந்து இவங்க குறைக்கலாம் இல்லையா? கொடுக்குற சேலரி குறைச்சிட்டு அவங்களோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த ஒரு ஒர்க் வந்து இப்போ கரண்ட்டாக இண்டஸ்ட்ரியில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஆட்டோமேஷன் பண்ணும்போது யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் பண்ண முடியாதா? என்ன பண்ணலாம். இன்னும் ஒரு 3 to 5 இயர்ஸ்ல அதையுமே வந்து யாராவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்னன்னா லோகோ டிசைனிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வித்தின் 5 மினிட்ஸ்ல நீங்க ஒரு கம்பெனியோ நீங்க ஏதோ கிரியேட் பண்றீங்க வித்தின் ஒரு 5 மினிட்ஸே அதிகம். அதுக்கும் கம்மியா நீங்க கலரு, உங்க கம்பெனி நேமு, உங்க கம்பெனி என்ன டைப் ஆஃப் கம்பெனி, எப்படி உங்களுக்கு டிசைன் வேணும் அப்படின்றது மட்டும் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு லோகோ வந்து அதுவே கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணோம். அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். என்ன டிசைன் எது தேவை இந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னா அடுத்து வந்து யூஐ பண்ண முடியும் அப்படின்றது வந்து என்னோட கெஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என் நோட். எனக்கு வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கும், காலேஜ் பிரின்சிபல், ஹெச்ஓடி
எல்லாருக்குமே நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். பிகாஸ் வந்து இந்த செஷன் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ல வந்து சொல்லணும்னு நினைப்பேன். பட் வந்து என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வேற வேற இதுல இருக்காங்க. அவங்க கிட்ட கூட நான் இதெல்லாம் ஷேர் பண்ணதில்லை. பட் வந்து இவ்வளோ பர்சன்ஸ்க்கு மிடில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னும்போது எனக்கே வந்து கொஞ்சம் ப்ரௌடாக தான் இருக்கு. இதுல இந்த செஷனோட சக்ஸஸ் எதுல இருக்கு அப்படின்னா, இந்த செஷன் அட்டன் பண்றது அட்லீஸ்ட் இதுல இருந்து நீங்க ஏதாவது ஒரு ஸ்கில்ல வந்து நீங்க டெவலப் பண்ணி ஏதோ ஒரு சின்ன அப்ளிகேஷன் நீங்க கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னாலே இந்த செஷனோட சக்ஸஸ் இருக்கு. ஜோதி ஸ்ரீ, Yes, ma'am. நல்ல யூசர் இன்டர்ஃபேஸ்னா என்னன்றத நல்லா சொன்னீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யாராவது டவுட் கேட்கறதுனா கேளுங்க இது ரிலேட்டடா. ஸ்டூடெண்ட்ஸ் ஆங்கிலம் எப்படிக்கா கத்துந்தீங்க? புரியல. ஹலோ. ஆங்கிலம் தெரியும் சொன்னீங்கல்லக்கா, ஆமா ஆமா. அது எப்படிக்கா நீங்க கத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலா நான் வந்து ஓனா ஓனா எல்லாமே வந்து நமக்கு யாரும் சொல்லி தரலாம் இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. நமக்கு இதை படிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இண்டஸ்ட்ரியில நீங்க ஒன்ஸ் வந்து காலேஜ்ல இருக்கிற வரைக்கும் உங்க டவுட்ஸை வந்து பக்கத்துல இருந்து கிளாரிஃபை பண்றதுக்காவது இருப்பாங்க. பட் இண்டஸ்ட்ரியில வந்து அந்த டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு கூட கொஞ்சம் டைம் ஆகும். திடீர்னு டவுட் வந்துடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் நானே வந்து யூடியூப் பார்த்தேன். அப்புறம் வந்து ஆங்குலர் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் பார்த்து தான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து படிச்சுட்டே இருந்தா வந்து நம்மளால வந்து அதை வந்து கரெக்டான டைமுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால படிக்கும் போதே அந்த ஒர்க்கை கொடுத்து பண்ண சொல்லிட்டாங்க. அது மூலியமா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிக்கப் பண்ணிட்டேன் ஆங்குலர் வந்து. அதே மாதிரி நீங்க வந்து என்டையரா வந்து நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருந்துடாதீங்க. படிக்கும்போதே எதையாவது அது ரிலேட்டடான அப்ளிகேஷன் ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா வந்து அதை லேர்ன் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு? Students, if you have any question, you may ask. The senior is a strong technical person. Don't miss the opportunity. Anything else, students? Any doubt? Second year guys? If you don't have any doubt, we will come to the end of the session. Right? Guys? Okay, fine. We will share the door number and the mail ID. If you have any doubt, you may call us. We always help to your doubts and all the questions. Okay? So, Kila, we may deliver the vote of thanks for. Oh, ஜெயஸ்ரீ, மேம். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுங்கப்பா. ஓகே மேம். Good afternoon to all. I am Jayashree. Say loud. Jayashree, are you there? Lecture. Jayashree. தெரியல சார். கோகிலா, ஸ்டார்ட் vote of thanks. மேம், ஜெயஸ்ரீ, உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளமா? மைக் ப்ராப்ளமா? இல்ல மேம், ஓகே, கிளியரா இருக்கு. நீங்க சொல்லுங்க. Good afternoon to all. I am Jayashree, student of 3rd year IT. I am here present. Vote of thanks for today's guest lecture. I would like to thank our guest, Ms. D. Jodishree, Assistant System Manager, Tata Consultant Service, for enlightening us with the knowledge. Thank you, ma'am. We also express our heartfelt thanks to our beloved principal, Dr. S. Sendil, and our dean, Dr. R. Rajappan, for the valuable support to this occasion. Thank you, sir. We express our gratitude to our head of the department, Dr. M. Ramalingam,
for supporting and continuously encouraging us to organize this event successfully. Thank you, sir. We also feel grateful to thank our teaching and non-teaching faculty members. Your service for the student will always be remembered. And also, I thank the wonderful student for the cordial cooperation. Thank you. Once again, thank you, one and all. Thank you. தேங்க்யூமா. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஜோதிஸ்ரீ, தேங்க்யூ. சூப்பரா சொன்னீங்க. இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் இன்னைக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுனால நிறைய டவுட்ஸ் கேட்கல. தெரியும் மேம். அதனால அதனாலதான் கொஞ்சம் சைலண்டா இருக்காங்க. இல்லாட்டா நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாருமே கொஞ்சம் என்னன்னு தெரியல. இன்னைக்கு பப்ளிஷ் ஆனதுனால பார்த்ததுனால என்னன்னு தெரியல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. ஓகேப்பா, இன்னொரு நாள் கண்டிப்பா